வணக்கம் மக்களே. See you at work tomorrow சீரிஸோடைய நெக்ஸ்ட் எபிசோடை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எபிசோடோடைய ஆரம்பத்திலே ஹீரோயினியும் பேரலாக வந்து கவுன்சிலிங் போயிருந்திருப்பாங்க. அதை லவ் எப்படிப்பட்டதுன்ற மாரி அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த கவுன்சிலிங் எடுக்கக்கூடிய நபருமே நீங்கள் எப்படி இன்னொரு ஒருத்தவங்க மேலே காதலில் விழுந்தீங்கன்ற மாரி ஹீரோயினிக்கிட்டையும் வேறு சில டைம் லைனில் கேட்குறாங்க. அந்த சமயத்தில் ரெண்டு பேர் ஒரே ஒரு ஆன்சர் தான் சொல்லியிருந்திருப்பாங்க. எனக்கு அது சரியாக தெரியலன்ற மாரி அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. அதுலேருந்து தான் நம்ம போன எபிசோட் முடிஞ்ச இடத்துக்கு வரும். அதாவது கடைசியாக ஹீரோயினி கிஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. அதை பற்றி தான் ஹீரோ அடுத்த நாள் ஜாகிங் வரும்போது கூட யோசிச்சுன்னு இருக்காரு. கடைசியாக ஹீரோயின் ஞாபகம் வரனால இன்றைக்கி நான் உன்னை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது ஹீரோயினிக்காக காத்திருக்கிற விஷயத்தை பற்றி சொல்ல அதில் ஹீரோயினி அழகாக மேக்கப் பண்ணிக்கிட்டு ஹீரோவை பார்க்க வராங்க. அந்த சமையல் தான் ஹீரோயினிக்கு தேவையான சில பொருட்கள்லாம் வாங்கி வந்திருக்காரு. இது ஹீரோயினுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப உதவி அது தரது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஹீரோ கிட்ட ஒரு சின்ன ஃப்ளவர் பொக்கே தராரு. அதே தான் ஹீரோயினி பார்த்துட்டு இருக்குங்க. அதை ஹீரோ வீட்டில் வச்சுட்டு வர சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயினிக்கு அதை வீட்டில் வைக்க விருப்பம் இல்லையா. அவங்க ஆஃபீஸ் முழுக்கவே இந்த ஃப்ளவரை பார்த்துட்டு இருக்க ஆசைப்படுற விஷயத்தை பற்றி சொல்ல கடைசியாக ஹீரோமே நம்ம எப்படி இந்த டேட்டிங் மேட்டரை மற்றவங்க கிட்ட சொல்ல போகிறோன்ற மாரி ஹீரோயினி கிட்ட கேட்டேன். அந்த இடத்துல ஹீரோயினி இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த விஷயத்தை ரகசியமாக வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது ஒரு பாஸும் ஒரு எம்ப்ளாயும் லவ் பண்ணுறாங்கன்னா இந்த விஷயம் ஆஃபீஸில் தெரிஞ்சிச்சுன்னா ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகுமா. அந்த கான்ட்ரவர்சியை மறைக்க நம்ம சில பொய்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கும். நான் நல்லாவே பொய் சொல்லுவேன்ற மாரி கடைசியாக இந்த விஷயத்தை ரெண்டு பேருமே சீக்ரெட்டாக வச்சுக்கலான்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் தான் எல்லாருக்கும் லஞ்ச் பிரேக் வந்துருச்சு. அதில் ஹீரோ லஞ்சுக்கு அப்ரோச் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ வந்து லஞ்சுக்கு வர மாதிரியே தெரியல. அவருக்கு சில வேலைகள் இருக்கிறதா சொல்லு. இதே விஷயத்தான் அந்த சைடில் இருக்க கீட்டேவும் கேட்பாரு. அதாவது நீங்கள் லஞ்சுக்கு வரீங்களான்ற மாரி அவர் ஹீரோ கிட்ட அப்ரோச் பண்ணும்போது அந்த இடத்துல ஹீரோ கீட்டே சொல்கிறது பெருசாக கண்டுக்காம அவர் எதே இடத்துல ஏதோ வேலையை பார்த்துன்னு இருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் கவனிச்சு நாரி வந்து கடைசியாக இருக்கக்கூடிய உட்காந்து பேசும்போது ஹீரோவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா, அவருடைய கையில் எந்த ஒரு வெட்டிங் ரிங்கும் இல்லைன்ற மாரி அதை பற்றி அவங்க ஹீரோயினி கிட்ட பேசின்னு இருப்பாங்க. அந்த இடத்துல ஹீரோயினுமே எனக்கு அது உறுதியாக தெரியலன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கு. அந்த சமையல் தான் நாரி ஹீரோயினி மேலே சந்தேகப்படுறாங்க. நீங்கள் யாருனாச்சும் டேட்டிங் பண்ணுறீங்களா? ஏன்னா ஆஃபீஸ்க்கு வரும்போது உங்கள் கையில் ஒரு ஃப்ளவர் பொக்கே இருந்த விஷயத்தை நான் நோட்டீஸ் பண்ணேன். யாருனாச்சும் டேட்டிங் பண்ணுறீங்களான்னு ஹீரோயின் கிட்டே கேட்க அந்த இடத்துல ஹீரோயினுமே நான் இது வரைக்குமே தனியாக தான் இருக்கேன், நான் யாருமே டேட்டிங் பண்ண கிடையாது, எனக்கும் அதுக்கு ஆசை கிடையாது, என்னை யாருக்கு பிடிக்குன்ற மாதிரி அவங்க கேஷுவலாக தான் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் கேட்டு கொலீக்ஸ் தான் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இதை முடிச்சதுக்கப்புறம் இவங்க ஹீரோ மீட்டிங் ரூமில் பார்க்க வராங்க. அந்த சமயத்தில் நாரி ஹீரோ சாப்பிட்டதா கேட்டால் அந்த இடத்துல ஹீரோ ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்றதா சொல்கிறாரு. அந்த இடத்துல நாரி ஹீரோக்காக பிஸ்கெட் வாங்கி வந்துருப்பாங்க. ஆனால் ஹீரோ அது வேணான்னு சொல்லிட்டு அதை மறுத்துடுறாரு. அதுக்கடுத்து தான் ஹீரோ எப்பயும் போல் வேலையை பார்க்கலான்னு இருக்காரு. இவங்க ஹோம் ஏஐ பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. கூட இருக்கிற ஹோம் ஏஐக்கான ஒரு டெமோவை இவங்க நடத்தணுமா, அதுக்கான பொறுப்பு மொத்தமே ஹீரோயின் இதுன்ற மாரி ஒரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. கூட சீக்கிரம் இவங்க ஒரு டெமோ நடத்தணுன்ற மாரி அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி இவங்க பேசிகிட்டு இருக்க கடைசியாக தான் இந்த டெமோ மேட்ருன்றது மிஸ்டர் கோவுடைய காதுக்குமே கேட்குது. அதில் மிஸ்டர் கோ இந்த விஷயத்தை எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் என்ன சொல்கிறான்னா, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, இதுக்கு ஒரே ஒரு வழி தான், அந்த டெமோவை பாழாக்கணும், அதுக்காக நீ டெமோ சாபிடாஜ் பண்ணுன்ற மாரியும் சொல்கிறாரு. அதை டெமோவை கெடுத்து விட சொல்கிறாரு. அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிடும்ன்ற மாரி சொல்லிகிட்டு இருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது தான் ஹீரோவை பார்க்க வந்துருப்பாங்க. ஏன்னா ஹீரோ தான் பார்க்க கூட்டிருந்துருப்பாரு. எதுக்கு பார்க்க கூட்டிங்கன்னும் போது ஹீரோமே வேலை எப்படி போகிறதா கேட்குறாரு. அந்த இடத்துல ஹீரோயினுமே மிஸ்டர் கோவை பற்றி புலம்பி தள்ளுறாங்க. அதாவது மிஸ்டர் கோவுடைய உதவி இருந்தால் தான் இவங்களால ஹோம் ஏஐடைய டெமோவை பண்ண முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா மிஸ்டர் கோவுடைய டீம்லேருந்து யாருனாச்சும் ஒருத்தவங்க ஹோம் ஏஐக்கு தேவைப்படுறாங்க. அதை பற்றி சொல்லும்போது ஹீரோமே அதை பற்றி கவலைப்படாத, ஏன்னா என்கிட்ட பிரசிடென்ட் கார்டு இருக்குது, அதை மறந்துட்டு அனுப்பும்போது அதை கேட்ட ஹீரோயினியும் நான் உங்கள் கார்டை யூஸ் பண்ணிக்கலாமன்ற மாரி ஹீரோ கிட்ட கேட்டால் அந்த இடத்துல ஹீரோ வேணான்னு சொல்கிறாரு. அந்த சமயத்தில் பின்னாடி ஒரு சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எம்ப்ளாயிஸ் அந்த இடத்துல முத்தம் கொடுத்துன்னு இருக்காங்க. அதை பார்த்தோன்னா ஹீரோயினியும் அப்படியே திரும்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோமே நம்மளும் அதே பண்ணலாமான்னும் போது அந்த இடத்துல ஹீரோயினுமே அப்புறம்னு சொல்ல சரின்னு ஹீரோயினியை பார்த்து சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாரு. இந்த சீனை கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நோவை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல நோவா ஃப்ரெஞ்சு கிளாஸில் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸில் அந்த இடத்துக்கு ஜே வாரதை மட்டும் இல்லாமல் நோவை வெளியே இன்வைட் பண்ணுறாரு. அதாவது இவங்க ரெண்டு பேருமே பேஸ்பால் தான் விளையாடிட்டு இருக்காங்க. அதில் கடைசியாக ஜே வந்து நோவா கிட்ட ஒரு சின்ன ஆஃபர் பண்ணுறாரு. அதான் நான் ஜெயிச்சிட்டுனா நீ என் கூட டேட் வரணும், ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டுனா நீ சொல்கிற எந்த விஷயத்த வேணாலும் நான் செய்கிறேன்னு சொல்ல அதை கேட்டு இவங்க சந்தோஷமாக விளையாடுறாங்க. கடைசியாக தான் ஜெயிக்கிறது நோவா தான். அதால் நோவுமே எனக்கு ப்ரைவேட்டாக ஒரு ஃப்ரெஞ்ச் டீச்சர் தேவைப்படுறாங்க, அதால் நீ வரையானும் போது அந்த சைடு இருக்கிற ஜே என்னுடைய வேலைன்றது ரொம்ப காஸ்ட்லியாச்சு, உன்னால் அதை பே பண்ண முடியுமானும் போது நோவுமே என்னுடைய சேலரி அதிகம் தான் பார்த்துடலான்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது அந்த சைடு ஹீரோயினி காமிப்பாங்க. கடைசியாக தான் ஹீரோடைய டெஸ்க்குக்கு வரது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு போகிறாங்க.
இதுக்கு பேரலாகவே மிஸ்டர் கோ காமிச்சு அவருக்கு பிரசிடென்ட் கிட்டேருந்து கால் வந்திருக்கும். அந்த இடத்துல பிரசிடென்ட் டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு உதவி செய்கிறதுக்காக ஒரு ஆளை அனுப்ப சொல்லியிருந்திருப்பாரு. அதில் இப்போதைக்கு மிஸ்டர் கோ நோவாவை டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு அசைன் பண்ணுறாரு. அதால் நோவுமே டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு போக இதில் கடுப்பான மிஸ்டர் கோ ஸ்ட்ரெயிட்டாக தான் கீட்டேவுக்கு மெசேஜ் அனுப்புகிறாரு. உங்களுக்கு ப்ரமோஷன் தேவையா இல்லையா, என்னுடைய மெசேஜுக்கு டக்குன்னு ரிப்ளை பண்ணுன்ற மாரி ஒரு பக்கம் இவர் கீட்டேவுக்கு ப்ரெஷர் தந்துக்கிட்டு இருக்காரு. அந்த சைடு நோவுமே டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு உதவி செய்கிறதுக்காக வந்திருந்திருப்பாங்க. அவங்க ஹீரோயினியோட ஹோமி ப்ராஜெக்ட் பற்றி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பற்றி ஹீரோயின் ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு இருக்கு. அந்த சைடு ஹீரோயினியை தான் தேடிட்டு இருப்பாரு. ஹீரோயின் எங்கன்னு கேட்கும்போது தான் ஹீரோயின் மீட்டிங்கில் இருக்காங்கன்ற விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வருது. அதாவது சரின்னு ஹீரோமே அவருடைய டெஸ்க்குக்கு போகும்போது அந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்க விஷயத்தை அவர் கவனிக்கிறாரு. அதை பார்த்து ஹீரோமே சிரிக்கு. அந்த சமையல் தான் அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. அந்த இடத்துல ஹீரோயினுமே ஹீரோ தந்த வேலையை நோவா கிட்ட ஒப்படைச்ச விஷயத்த சொல்கிறாங்க. அதில் ஹீரோயினி ஃபர்தராக டிசைன் டீம் கிட்ட பேசுகிறதா சொன்னேன். அந்த இடத்துல ஹீரோ நான் டிசைன் டீமை பார்த்துக்கிறேன், மிச்ச வேலைகளை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு ஹீரோயின் கிட்ட சொல்லு. அதை கேட்ட ஹீரோயினுமே கோவத்தோட டெவலப்மெண்ட் டீமுக்கு போகிறாங்க. அதாவது இப்போதைக்கு என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஃபுட் மேனேஜர்னு கூடிய ஒரு விஷயத்தை ஃப்ரிட்ஜில் ஆட் பண்ணலான்னு இருக்காங்க. அதாவது ஃப்ரிட்ஜில் எந்த மாதிரி சாப்பாடு எடுக்கணும், அதே மாதிரி டெய்லி ரொட்டீன் என்னன்ற விஷயத்தை ஃப்ரிட்ஜ் ரிமெம்பர் பண்ணுற மாரி இவங்க சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்னு இருக்காங்க. அதோடைய டைட்டிலாக தான் இவங்க ஃபுட் மேனேஜர்னு வச்சுருக்காங்க. இதுவுமே கிட்டத்தட்ட ஹோம் ஏஐ ப்ராஜெக்ட் கீழ் தான் வரும். அதெல்லாம் இந்த ஃபுட் மேனேஜர் ப்ராஜெக்ட் இவங்க பார்க்கலான்னு இருக்குங்க. ஆனால் இதில் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளார இவங்க ஒரு சின்ன கேமரா வைக்கணும். அப்படி கேமரா வச்சு எதனாச்சும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. அதில் உங்களுக்கு ஒரு ஜென்னி ஏஐ எக்ஸ்பர்ட் தேவைன்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஹீரோயின்மே நான் வெளியே போய் ஜென்னி ஏஐ எக்ஸ்பர்ட்டை பார்க்குறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு எப்படின்னாச்சும் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே கேமரா வச்சதான் இவங்க நினைக்கிற ஃபுட் மேனேஜர் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகும்னு யோசிக்கிறாங்க. அதுபடி தான் ஹீரோயின் இதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு வெளியே நடந்து வரும்போது கடைசியாக தான் சூஜனும் ஹீரோ ஒன்றா பேசுகிற விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்தா ஹீரோனிக்கு லைட்டாக ப்ராசஸ் ஆகுது. இருந்தாலும் அவங்க வேலையாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அடுத்ததான் மொத்த வேலையை முடிச்சுட்டு இவங்க ஆஃபீஸை விட்டு கிளம்பலான்னு இருக்கும்போது கடைசியாக தான் ஹீரோயின் நிறுத்தது மட்டும் இல்லாமல் எதுக்கு நீ வேலையை விட்டு போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லணும் போது அந்த இடத்துல ஹீரோயினி நீங்கள் பிஸியாக இருந்தீங்க அதான் சொல்லணும் போது சரின்னு ஹீரோயினுடைய கையை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் வீக்கெண்ட் டேட்டிங்க்கு போகலாமான்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோயினுமே அதுக்கு ஒத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கீட்டேவை காமிச்சு அந்த இடத்துல கீட்டே அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசின்னு இருப்பாங்க. அந்த சமயத்தில் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ப்ரொமோஷன் கிடச்சிதுன்னு தெரிய வருது. ஆனால் கீட்டே இது வரைக்குமே இருக்கிற இடத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கீட்டேவை கலாய்ச்சின்னு இருப்பாங்க. அதில் கீட்டே கடுப்பாகிறாரு. அந்த சமயம் தான் மிஸ்டர் கோ கிட்டேருந்து திரும்ப மெசேஜ் வரும். அதை பார்த்த கீட்டே இந்த வாட்டி மிஸ்டர் கோவுக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் வீக்கெண்ட் சமயத்தில் ஹீரோயினி டேட்டிங்க்கு போயின்னு இருப்பாங்க. அந்த சமயம் தான் ஹீரோயினி எப்போ உங்களுக்கு என்ன முதல்ல பிடிச்சிச்சுன்னு கேட்க அந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்கிறான்னா எனக்கு அதை சரியாக சொல்ல தெரியல. ஒருவேளை நீ முதல் வாட்டி அந்த சன் விண்டை பற்றி பேசும்போது இருக்கலாம், இல்லைனா அதுக்கு அடுத்ததா நீ என்கிட்ட அதிக வாட்டி சிரித்து பேசும்போது இருக்கலாம், இல்லைனா நம்ம 2 பேரும் க்ளோஸாக இருக்கும்போது இருக்கலாம். எனக்கு எதுவுமே சரியாக தெரியல. ஆனால் இந்த சமயத்தில் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அதுதான் முக்கியன்ற மாரி அப்படியே 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் எங்கே போகலான்ற மாரி 2 பேருமே சந்தோஷமாக பேசிட்டு வராங்க. அந்த சமயம் தான் எதிரே ஹீரோயினி அவங்களுடைய பிரதரை நோட்டீஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்து ஹீரோயினி எப்படின்னாச்சும் அவங்ககிட்ட வந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டோருக்குள்ளார போய் மறைஞ்சிக்கிறாங்க. அந்த ஸ்டோர் தான் அந்த பிரதர் வராரு. அந்த இடத்துல ஹீரோயினுக்கு சுத்தமாக புரியல. இவன் நேரத்துக்கு ஸ்கூல் தானே இருக்கணும், எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தான்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுன்னு இருக்காங்க. இருந்தாலும் சரின்னு ஹீரோயினுமே அந்த இடத்துல ஒழிஞ்சிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா ஹீரோவுக்கு தான் சிரிப்பாக இருக்குது. அதில் ஹீரோமே கடைசியில் அந்த பிரதரை கிராஸ் பண்ணும்போது சிரிச்சுக்கிட்டே போக அந்த பிரதருமே யார் இந்த ஆள் வியர்டாக இருக்காரு, இதுக்கு முன்னாடி இவரை நான் எங்கேனாச்சும் பார்த்துருக்கேனான்ற மாரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு பெருசாக ஞாபகம் இல்லை. சரின்னு இவங்களுமே இன்னொரு பக்கம் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துல நோவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் இதை ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே கையை பிடிச்சின்னு இருக்காங்க. அந்த விஷயத்த நோவை நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இவங்க 2 பேருமே தனியாக நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கும் ஹீரோவுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்ற மாரி நோவா கேட்டு இருக்கும்போது கடைசியாக ஹீரோயின் நடக்கிற விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அதாவது இவங்க 2 பேருமே இப்போதைக்கு டேட் பண்ணுறதாகவும் அந்த விஷயத்தை நீ ரகசியமாக வச்சுக்கோ நோவா கிட்ட சொல்லு. அதை கேட்டு நோவாவும் இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சிச்சு, அந்த பேஸ்பால் ஈவெண்ட்லேயே நீங்கள் 2 பேரும் டேட்டிங் ஆரம்பிச்சுங்கும்போது அந்த இடத்துல ஹீரோயினுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் விட்டு உங்கள் நெக்ஸ்ட் அதான் அந்த எங்கே நான் அதை பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்க கூட இருக்கிற அந்த சின்ன பையன் யார், நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறீங்களான்னு கேட்டால் நோவா இல்லைன்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் இதெல்லாம் பேசினவனே ஹீரோவை பார்க்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் நோவை பற்றி கவலைப்படாதீங்க, அவன் இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் பேச மாட்டானும்போது அதை கேட்டு ஹீரோமே ஓகேன்னு சொல்கிறாரு. அடுத்ததாக ஹீரோயின் எங்கே போகலான்னு கேட்கும்போது ஹீரோ எங்கேயுமே போவேனான்னு சொல்கிறாரு. இப்போது வீட்டுக்கு போகலான்னும் போது அதை கேட்ட ஹீரோயின் முகம் வாடி போயிடுது. அந்த சமயம் தான் ஹீரோயினியை இன்வைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது இது வரைக்குமே நம்ம ஒழிஞ்சுக்கிட்டு தானே விளையாடிட்டு இருந்தோம், என்னுடைய வீட்டில் ஒழியணுன்ற அவசியமே கிடையாது, என்னுடைய வீட்டில் நம்ம ஃப்ரீடமாக இருக்கலாம், அதெல்லாம் அந்த இடத்துல போய் சந்தோஷமாக இருக்கலாமான்னு ஹீரோயின் கிட்ட கேட்க அந்த இடத்துல ஹீரோயினுமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஹீரோமே வீட்டுக்கு போனோடனே ஹீரோயினுக்கு எதனா சமைக்கணும்னு சொல்லிட்டு காய்கறி அரிஞ்சுன்னு இருப்பார். அதை பார்த்து ஹீரோயினுக்கு தான் டயர்டாக இருக்குது. அதெல்லாம் அவங்களுமே நீங்கள் அறியதுக்குள்ளே ஈவினிங் ஆகிடும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவங்க 2 பேரும் செப்பரேட்டாக காய்கறி அறிய ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் அதே இடத்துல ஒரு சின்ன டேட் ஆட் நடத்துகிறாங்க. வெளியே தான் நிம்மதியாக இருக்க முடியலன்னு அதே இடத்துல உட்காந்து இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க.
அடுத்ததாக ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் எதுக்கு அடிக்கடிக்கு வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க? அதுக்கு எதனாச்சும் ரீசன் இருக்கான்னு கேட்கும்போது, அதை கேட்ட ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. ஏன்னா எனக்காக இங்கே யாருமே இருக்க போகிறது கிடையாது. வெளிநாட்டில் எனக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. ஆனால் இங்கே நான் முடிக்க வேண்டியது எதுவுமே இல்லைன்னும்போது, அதை கேட்ட ஹீரோயினி ஹீரோடைய பேரண்ட்ஸை பற்றி கேட்குறாங்க. அந்த சமயம் தான் ஹீரோ அவங்க அப்பா வருஷத்தில் ஒரு வாட்டி தான் பார்க்க வரதா சொல்கிறாரு. அதுவும் இவங்க அம்மாவுடைய மெமோரியல் அப்பன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினி சோகமாகிறது மட்டும் இல்லாமல் ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி நாள் முழுக்கவே எங்கள் ஹீரோ ஒழிச்சு தான் விளையாடி இருந்திருப்பாங்க. அதுக்கு ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோவுமே அது காரணம் நீ கிடையாது, ஆக்சுவலாக அது காரணம் நான் சொல்லி அப்படியே ஹீரோனிக்கு அழைத்து கிஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் வேலையில் கீட்டை எப்படினாச்சும் ஹீரோடைய பலவீனத்தை கண்டுபிடிக்கலான்னு இருக்காரு. ஏன்னா இந்த விஷயத்தை தான் மிஸ்டர் கோ கண்டுபிடிக்க சொல்லியிருந்திருப்பாரு. அதில் ஹீரோ கிட்ட எப்படினாச்சும் க்ளோஸான இருக்கணும்னு இவர் இருக்கும்போது அந்த இடத்துல ஹீரோயினியை தான் பார்த்துன்னு இருக்காரு. அந்த சமயத்தில் நம்ம 2 பேர் லஞ்சுக்கு போகலாமான்ற மாரி கீட்டை ஹீரோ கிட்ட ஆஃபர் பண்ணால் அந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நம்ம என்ன காஃபி பிரேக்கு போகலாமான்னு சொல்கிறாரு. அதுக்கெல்லாம் நான் என்ன காஃபியை தரேன்ற மாரி இவர் அந்த இடத்துக்கு போகிறாரு. ஆனால் உண்மையான ரீசன் என்னன்னா, இவர் ஹீரோயினை தான் பார்க்க போயிருக்காரு. அந்த சமயத்தில் ஹீரோயினி வேலை செய்கிறத பார்த்து என்ன வேலை செய்கிறதா கேட்டால் அந்த இடத்துல ஹீரோயினுக்கு ஜென்னியை எக்ஸ்பெக்ட் தேவைப்படுற விஷயம் தெரிய வருது. அதில் ஹீரோமே யங்கானை ஹீரோயினி கிட்ட சொல்கிறாரு. அதாவது யங்கானுமே வந்து ஒரு ஜென்னியை எக்ஸ்பெக்ட்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அதில் ஹீரோயின் ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே அவருடைய கையை பிடிக்கிறாங்க. அதில் 2 பேருமே ஒருத்தர் கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது கடைசியாக தான் இந்த விஷயத்தை தூரத்துலேருந்து கீட்டே பார்க்குற மாரி இருக்குது. அதில் 2 பேருமே பயந்து போகிறாங்க. ஆனால் கீட்டே பெருசாக எதுவும் நோட்டீஸ் பண்ணுற மாரியே தெரியல. ஏன்னா கீட்டே கடைசி வரைக்குமே ஹீரோடைய பலவீனத்தை தான் தேடிக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட்டு சீனில் நோவா காமிச்சா அவங்க ஜேவோட வேலை செஞ்சுன்னு இருப்பாங்க. அந்த சமையல் தான் ஜே, நான் வேணா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸை என்னுடைய வீட்டிலே எடுக்கிறேன்னும் போது அதை கேட்ட நோவா, யாருன்னே தெரியாத பொண்ணை உன்னோட வீட்டுக்கு கூப்பிட்றது ஸ்ட்ரேஞ்சாக இல்லையானும் போது அந்த இடத்துல இருக்கிற ஜேவுமே நம்ம டேட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அப்படியே நோவா கிஸ் கொடுக்க வராரு. ஆனால் இவங்க 2 பேருமே கிஸ் கொடுக்க கிடையாது. ஏன்னா அதுக்குள்ளே குறுக்க ஒரு பொண்ணு வந்துட்டாங்க. அவங்க வரது மட்டும் இல்லாமல் நீ இந்த பொண்ணுக்காக தான் என்ன பிரேக்கப் பண்ணியான்ற மாரி கேட்க, அதை கேட்ட நோவா தான் கடுப்பில் அந்த இடத்த விட்டு வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக ஜே தடுத்து நிறுத்தது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறேன்ற மாதிரி கேட்க, அந்த இடத்துல நோவாமே உங்கள் 2 பேருக்கு எப்போ பிரேக்கப் நடந்துச்சு, அது காரணம் நானான்னு கேட்கும்போது அந்த இடத்துல இருக்கிற ஜேமே, அது காரணம் நீ கிடையாது, உனக்கு எப்போ பிரேக்கப் நடந்துச்சோ அப்போ தான் எங்கள் 2 பேருக்கு பிரேக்கப் நடந்துச்சுன்னு போது அதை கேட்ட இவங்களுமே, உன்னால் எப்படி ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸ் அப்படியே ஏட் பண்ண முடியுது, நீ எதுக்காக அவளை பிரேக்கப் பண்ணுன்ற மாரி அதுக்கான காரணங்களை கேட்டால் அந்த சைடு இருக்கிறவர் சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாரு. ஜே என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எப்போ வேணாலும் மாறும், ஃபீலிங்ஸ் ஒரே பர்சனுக்குள்ளார இருக்குன்ற விஷயத்த நம்மளால் சொல்ல முடியாதுன்னு சொல்ல, அப்போ தான் இந்த சைடு இருக்க நோவாவுக்கு எல்லாமே புரியுது. இதே விஷயத்த தான் இவங்க பாய் ஃப்ரெண்டுமே சொல்லியிருந்திருப்பாங்க. அதெல்லாம் நோவா அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை வச்சுட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கோவத்தோடு வராங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினி அவங்க ஃப்ரெண்டான ஹேஜியோடைய வெட்டிங் சாங்கை ரெடி பண்ணணுன்னு இருக்காங்க. அதெல்லாம் அந்த ப்ராக்டிஸ்க்காக கிளம்பலான்னு இருக்காங்க. ஹீரோ தான் வந்து ட்ராப் பண்ணுறது. சரின்னு ஹீரோயினியை ட்ராப் பண்ணதுக்கப்புறம் ஹீரோ பின்னாடி கவனிக்கிறாரு. அந்த சமயம் தான் காயல் போகிற விஷயம் தெரிய வருது. அதில் ஹீரோ கொஞ்சம் சோகமாக தான் இருக்கார். ஹீரோயினுமே உள்ளார போனதுக்கப்புறம் அந்த இடத்துல காயல் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறாங்க. அதில் ஹீரோயினிக்கு அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இருந்தாலும் எப்படினாச்சும் ரிஹர்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வெட்டிங் சாங்கை இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் பாட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக தான் அந்த வெட்டிங் சாங்கை முடிக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க கிளம்பலான்னு இருக்காங்க. ஆனால் ஃப்ரெண்டு வந்து காயோலுடைய காரில் போக சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு காயோலுடைய காரில் எல்லாருமே போகிறாங்க. கடைசியாக தான் அவங்க 2 பேருமே இறங்குனதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹீரோயினி அவங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாதி தூரத்துலேயே இறங்கிறாங்க. அப்படியே இறங்கிட்டு ஹீரோயினி நடந்து போகும்போது இவங்களுக்கு ஹீரோ கிட்டேருந்து கால் வருது. ஆனால் ஹீரோயினி அதை அட்டன் பண்ண கிடையாது. இதெல்லாம் தொடர்ந்து அடுத்த நாள் ஆஃபீஸை காமிச்சா அவங்க இப்போதைக்கு டிசைன் டீமோட ஒரு சின்ன மீட்டிங் நடத்தலான்னு இருக்காங்க. அந்த மீட்டிங்க்கு இவங்க போகலான்னு இருக்கும்போது அந்த இடத்துல ஹீரோமே நேற்று எல்லாமே நல்லா போச்சான்ற மாரி ஹீரோயினிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஹீரோயினி காயோலை பற்றி எதனாச்சும் சொல்லுவாங்கன்னு ஹீரோ எதிர்பார்க்குறாரு. ஆனால் ஹீரோயினி அதை பற்றி சொல்ல கிடையாது. சரின்னு சொல்லிட்டு இவங்க டிசைன் டீமில் போய் பேசும்போது அந்த டிசைன் டீமில் இருக்கிற சூஜின் வந்து வேறு சில ஒப்பீனியன் வைக்கிறாங்க. அந்த ஒப்பீனியனுக்கு எதிராக ஹீரோயினி சில ஒப்பீனியன் வைக்கிறாங்க. அதாவது ஹீரோயினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சூஜனோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த ப்ராஜெக்ட்டில் வித்தியாசமாக இருக்கிற விஷயத்தை ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோயினி ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணல. அதுக்குள்ளார ஹீரோ டக்குன்னு மாக்கப்ப முடிங்கன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதை கேட்டு ஹீரோயினி வருத்தப்படுற மட்டும் இல்லாமல் ஹீரோ கிட்ட நான் இன்னும் ஃபுல்லாகவே என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் முடிக்கல, எதுக்கு பாதியிலே நிறுத்தினீங்கன்னும் போது அந்த இடத்துல ஹீரோ எனக்கு வேலை தான் முக்கியம்னு ஹீரோயினி கிட்ட ரூடாக பேசுகிறாரு. அதை நினச்சி தான் ஹீரோயினி ஒரு பக்கம் வருத்தப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஹீரோ பார்க்கறதுக்கு சூஜன் வராங்க. ஆனால் ஹீரோ அந்த இடத்துல கிடையாது. சூஜன் எதுக்காக ஹீரோ பார்க்க வராங்கன்னு தெரியல. ஆனால் ஹீரோ கால் பண்ண எடுக்கலன்ற மாரி இவங்க ஹீரோயினி கிட்ட சொல்ல, அதை கேட்டு ஹீரோயினி திடீர்னு இவங்க ஃபோன் அடிக்கிறது நோட்டீஸ் பண்ணுறாங்க. அதில் ஹீரோ தான் பண்ணுறான்னு இவங்களுக்கு தெரியுது. அந்த சமயத்தில் சூஜன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோயினி சொன்ன ஐடியா ரொம்ப நல்லா இருந்ததாக சொல்கிறாங்க. அதாவது ஹீரோயினி அந்த ஃபுட் மேனேஜருக்கு ஒரு நல்ல ஐடியா பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த ஐடியா சூஜனுக்கு ரொம்ப பிடிச்சிப்பான்னு தான் சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோயினி நெக்ஸ்ட் அதான் ஜென்ஏயோடைய எக்ஸ்பர்ட்டான அந்த யங்கான ஆளை பார்க்க போகிறாங்க.
அவர்கிட்ட நீங்கள் இப்போலேருந்தே வேலையை ஆரம்பிக்கிறீங்களான்ற மாதிரி கேட்கும்போது அதை கேட்டு யங்ஹான் சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் கடைசியாக தான் ஹீரோயின்கிட்ட பேசிட்டு வெளியே வந்து ஒரு ஆளுக்கு கால் பண்ணுறாரு. யாருன்னு தெரியல, ஒரு நேம் மிஸ்டர் நோன்னு சொல்கிறாரு. அந்த ஆளுக்கு கால் பண்ணி நான் கடைசியாக தான் டாஸ்க் ஃபோர்ஸில் சேர்ந்துட்டேன்னு சந்தோஷத்தோடு சொல்கிறாரு. இதே விஷயத்தை தான் ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. கடைசியாக தான் யங்ஹான் நம்ம டாஸ்க் ஃபோர்ஸில் சேர ஒத்துக்கிட்டாருன்னு சொல்ல அதை கேட்டு நெக்ஸ்ட்டாக ஹீரோயினியை பார்க்க போகலான்னு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வராங்க. அதில் ஒரு ஹீரோயினை ஹக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அப்படியே உள்ளார உட்காந்து பேசுகிறாரு. நெக்ஸ்ட் எங்கேனாச்சும் போகலாமான்ற மாதிரி 2 பேரும் பேசும்போது அந்த இடத்துல ஹீரோயின் இந்த வாட்டி ஹீரோவை இவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. இதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு தான் இவங்க ஹீரோ அப்படியே இன்வைட் பண்ண சரின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளார வராரு. அப்படியே உள்ளார வந்து 2 பேர் ஒருத்தர் தான் பார்க்குறாங்க. இருந்தாலும் ஹீரோயின் எதுவுமே சமைக்காமல் வெளியே இருந்து தான் பொருட்களை வாங்கிறாங்க. அதை தான் இந்த இடத்துல ஹீரோ கிட்ட தர ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சரின்னு சொல்லிட்டு இதை தான் இவங்க சாப்பிட்லான்னு இருக்காங்க. அந்த சமையல் தான் ஹீரோயினி சூஜின் வந்து ஹீரோவை பற்றி விசாரிச்ச விஷயத்த சொல்ல அதை கேட்ட ஹீரோமே அதை நான் பார்க்குறேன்னு சொல்கிறாரு. அந்த சமயத்தில் ஹீரோவுக்கு காயாலை பற்றி ஹீரோயின் கிட்ட பேசணும்னு தோணுது. அதால் 2 பேருமே ஒரு பக்கம் முழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயல் தான் ஹீரோ காயாலை பற்றி பேச ஆரம்பிப்பார். அதே சமயத்தில் ஹீரோயினி சூஜனை பற்றி கேட்க வர 2 பேருக்குள்ளே பதட்டம் கிரியேட் ஆகிடும். அதால் சரின்னு ஹீரோமே அங்கே இருக்கிற சோடாவை திறக்கலாம் ட்ரை பண்ணும்போது திடீர்னு அது இவருடைய மேலே ஊற்றிடும். அந்த பக்கம் ஹீரோமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இருக்கும்போது கடைசியாக டவல் இல்லாத விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாரு. ஹீரோயின்கிட்ட டவலை கேட்க அதால் ஹீரோயினுமே அதை எடுத்து கொடுக்குறாங்க. அப்படியே திரும்பிக்கிட்ட எடுத்து கொடுக்கும்போது கடைசியாக ஹீரோயினை பார்த்து என்ன கேட்குறான்னா நீங்கள் உள்ளார வர விரும்புறீங்களான்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோயினுமே அவசரத்தில் ஆமான்னு சொல்லிடுறாங்க. அதில் ஹீரோயினை உள்ளார கூப்பிட்றது மட்டும் இல்லாமல் அப்படியே 2 பேருக்குள்ள டீப்பான ஒரு கிஸ்ஸின் போகுது. அதோடவே இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இதேமாதிரி நான் உங்களுக்கு வேறு ஒரு லாசமான டியூல் செஞ்சு இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ்.